ஏமாந்த தேவையில்லாத வேலையை செஞ்சா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து காவேரி இப்போ வெண்ணிலாவை அந்த வீட்டுக்கு கூட்டு வந்தது இருக்குது. வெண்ணிலா அப்படிங்கிற கேரக்டர் எங்கே போனாங்கன்னே தெரியாது. இவங்க வந்து கல்யாணம் நிச்சயமானதுக்கு பிறகு திடீர்னு காணாமல் போயிட்டாங்க, நம்மளை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க போலன்னு வருத்தத்தில் இருந்த விஜய்க்கு அதுக்கு பிறகு வந்து அவருடைய காயத்துக்கு மருந்து மாதிரி தான் வந்து காவேரி கிடச்சாங்க. காவேரியுமே நிவினை வந்து வருத்தத்தில் இருந்தாங்க நிவின் பிரேக்கப்புக்கு பிறகு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதை நல்லா அழகாக கொண்டு போய் காமிச்சாச்சு. இப்போ வெண்ணிலா இருக்காங்கங்கிறது காவேரிக்கு முதல்ல தெரிய வருது. அதை ராகினி தான் சொல்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இவங்க என்ன முடிவு எடுக்கணும்னா இவங்க இங்கே தான் இருக்காங்க. நமக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் நைட்டே நடந்து முடிஞ்சிருச்சு, முதல் இரவு நடந்து முடிஞ்சு நம்ம கணவன் மனைவியாக மாறிட்டோம். அவர் அவ்வளோ காதலில் பேசிகிட்டு இருக்காரு. ஒருத்தட்ட கொண்டு போய் நம்மளை காதலிக்கிற ஒருத்தட்ட இருந்தாங்க அவங்க முன்னாள் காதலி இருக்காங்களா, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கூட்டு போய் காமிக்கிறது எப்படி இருக்கும்? அவர்கிட்ட மனசு வந்து நேரடியாக பேசி இப்படி வந்து ராகினி கூட்டு போனது இதுக்காக தான். ஒரு 3 நாள் டைம் எடுத்தீங்க, அதுக்கு பிறகு வந்து கூட்டு போனது இதனால தான். அந்த வெண்ணிலா இருக்காங்களாம், உங்கள் மனசில் இப்போ நானாக வெண்ணிலாங்கிறத நீங்கள் முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை வந்து இப்போ நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சு நான் முன்னாள் காதலி உயிரோடு தான் இருக்காங்கன்னு தகவல் வந்துருச்சுங்கிறத சொல்கிறது வேறு, அவங்கள கண்ணுக்கு நேராக கூட்டு வந்து தர்ம சங்கடமான ஒரு நிலையில் நிப்பாட்டுற மாதிரி நிறுத்துறது வேறு. இப்போ இவருக்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவருக்கு ஒரு ஒரு குழப்பம் தான் ஏற்படும். ஒரு சினிமேட்டிக் ஹை, ஒரு படத்தில் வந்து கதையில் நல்லா இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ஒரு சீரியலுங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு வச்சுட்டாலும் கூட காவேரி மாதிரி ஒரு கொஞ்சம் புத்தியோடு யோசிக்கிற கேரக்டர் மாதிரி ஒருத்தவங்களை காமிச்சு இப்போ கம்ப்ளீட்டாக சுயநலமாக இந்த சென்ஸ் நான் ஒரு மற்றவங்களுக்கும் சேர்த்து நானே முடிவு எடுத்துப்பேன் அப்படின்னு எடுக்கிறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி கிறுக்குத்தனமாக இருக்குது. இப்போ இதை வச்சு கதையை எடுத்து கொண்டு போக போகிறாங்க. இப்போ விஜய் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாரு? சரி ஓகே நான் வெண்ணிலா கூட வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னா காவேரி விலகி போயிடுவாங்களாங்கிறது இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது?